உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 24:60, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் பெருகிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் முன்னேற்றம் இருக்குதுங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், புரிஞ்சு கொண்டால், இதுதான் அவருடைய ஆசை, இதுதான் அவர் விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கோடான கோடியாய் பெருகுவீங்க. தேவனுடைய விருப்பத்தை டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி அவருடைய ஆசையை நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி அவருடைய விருப்பத்தை நான் புரிஞ்சுக்கிறது, அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோடான கோடியாய் பெருகுவீங்க. ஏசப்பா உங்கள் விருப்பத்தின்படி என்னை வழி நடத்துங்க அப்படின்னு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றமாறு விட்டு கொடுக்கணும். எல்லோரும் நிறைய பேருக்கு நம்ம விட்டு கொடுப்போம்ல, சரி பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு நிறைய விட்டு கொடுப்போம். ஆனால் உங்களை படைச்ச தேவனுக்கு விட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கோடான கோடியாய் நீங்கள் பெருகிடுவீங்க. இல்லை நான் யாருக்காகவும் என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வாழ்கிற வாழ்க்கையே ஒரே வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா முன்னேற முடியாது, கோடான கோடியாய் பெருக்க முடியாது. நீங்கள் அப்படியே தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு உங்களை விட்டு கொடுக்கணும். அப்போனா கோடான கோடியாய் பெருகுவீங்க. மனசு ஃபுல்லாக நம்ம ஆசை இருக்கக்கூடாதுங்க. மனசு ஃபுல்லாக அப்படியே தொடச்சி வச்சிடுங்க. உங்களுடைய ஆசையோடு வச்சு திணிச்சு வைக்காதீங்க உங்கள் மனசில். அப்படியே தேவனுடைய விருப்பத்துக்காக உங்கள் மனசை நல்லா தொடச்சி வைங்க. அவர் விருப்பத்தை வைப்பார், அவரே வச்சிடுவார். அப்போனா அதன்படி நீங்கள் செய்யும்போது கோடான கோடியாய் நீங்கள் பெருகுவீங்க. ஒப்பு கொடுத்துடணும், நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். ஏசப்பா உங்கள் விருப்பத்தின்படி நான் செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டுடணும். உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம்ல, உங்கள் பாஸ் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சரி சரி தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. உங்களை படைச்ச தேவனுக்கு ஆமாம் சாமின்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் கோடான கோடியாய் பெருகிடுவீங்க. அப்படி பண்ணும்போது தேவன் உங்களை பெரிய ஆளாக மாற்றிடுவார். தேவன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்போ எப்படி அவருடைய ஆசை இதுதான், அவருடைய விருப்பம் இதுதான், அவருடைய சித்தம் இதுதான் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்டு தான்ல. அவர் பேசலைன்னா என்ன, நீங்கள் பேசுங்க. இயேசுவே நான் இது செய்ய போகிறேன், இது உங்கள் விருப்பம் தானா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு செய்யுங்க. அவர் கரெக்டாக உங்களை வழி நடத்துவார். அவருடைய விருப்பத்தை உங்கள் மனசில் போட்டு வச்சுடுவார். அதனால் எந்த பயமும் இருக்காது. கரெக்டாக செய்திடுவீங்க, நீங்களும் முன்னேறிடுவீங்க, கோடான கோடியாய் முன்னேறிடுவீங்க. நம்ம ரெபேக்காள் இருக்காங்கள்ல, அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, அவளை ரெபேக்கால ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தார், நீ இவர் பின்னாடி போக விரும்புறியான்னு தான் கேட்டாங்க. சரின்றா. அந்த குடும்பமே யோசிச்சுட்டு இருக்குது ரெபேக்காள் ஒத்துப்பாளா இல்லையான்னு. ஆனால் இந்த ரெபேக்காள் பொண்ணு இருக்கால சரின்றா. யாரோ தெரியாத ஆள் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அவர் அந்த மாப்பிள்ளையும் பார்க்க வரல, அந்த மாப்பிள்ளையே பார்க்கல, ஈசாக்கை பார்க்கவே இல்லை. அந்த ஈசாக்கு கருப்பா செவப்பா குள்ளமா உயரமா தெரியாது. இவ போறேன்றா. பாருங்களேன், அதாவது அது தேவ விருப்பம், ரெபேக்காளுடைய மனசில் வைக்கப்பட்டது. அதனால உடனே அவள் சரின்றா. அதனால தான் அவளை அந்த குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க, நீ கோடான கோடியாய் பெருக்குவாயாக அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் சாமின்னு சொல்லும் போது என்ன ஆகும், நீங்கள் கோடான கோடியாய் பெருகுவீங்க. எல்லாம் சரிதான். தேவன் சொன்னால் ஏதாவது தப்பாக நடக்குமாங்க? எதுவுமே தப்பாக நடக்காது. அப்போ அவருடைய விருப்பத்தின்படி நடந்துக்கணும். எல்லாத்துக்கும் ஆமாம் சாமின்னு சொல்லுங்கள், எதுக்குமே இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ என்ன நடக்கும், பயங்கரமாக பெருகிடுவீங்க, பயங்கரமான ஒரு முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆகிடுவீங்க. இதுதான் கரெக்டான பாதை என்று அவருக்கு தெரியும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் தேவனுடைய ஆசையின்படி சித்தத்தின்படி விட்டு கொடுங்க உங்களை.
சரிங்களா? நம்மளுக்கு என்ன, நம்ம முன்னேறணும் அவ்வளோதானே, நம்ம பெரிய ஆளாக ஆகணும் அவ்வளோதானே. அதை அவர் பார்த்து பாருங்க. நீங்கள் அவருக்கு அவர் சொல்கிறபடி செய்யுங்க, அது போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க முன்னேறணும், அப்படியே பெரிய ஆளாகணும். எவ்வளோ நாள் தான் ஒரே இடத்துல முன்னேறாமல் இருக்க முடியும்? உங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க, உங்கள் விருப்பத்தின்படி செய்ய போகிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை கோடான கோடியாய் பெருக்குங்கப்பா, முன்னேற்றம் அடையும்படி செய்யுங்க பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.